அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன் மேல் மாத்திரம், உம் அன்பு கீடேதும் உண்டோ, ஆசையுந்தன் மேல் மாத்திரம், உம் அன்பு கீடேதும் உண்டோ. தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மை நம்பினோர் வெற்றியே போனதில்லை, உம்மை நம்பினோர் வெற்றியே போனதில்லை. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன் மேல் மாத்திரம், உம் அன்பு கீடேதும் உண்டோ, ஆசையுந்தன் மேல் மாத்திரம், உம் அன்பு கீடேதும் உண்டோ. நேசக்கொடி எந்தன் மேல் வீசி பாசமாய் பறந்திடுதே, நேசக்கொடி எந்தன் மேல் வீசி பாசமாய் பறந்திடுதே, நீசன் என்னையும் பேர் சொல்லி அழைத்தீரன்றோ, நீசன் என்னையும் பேர் சொல்லி அழைத்தீரன்றோ, நித்தம் கிருபையினால் மூடி சூட்டிடுவீர், நித்தம் கிருபையினால். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று இந்த சங்கீதக்காரன் ஆசாப் எழுதினதை இங்கு நான் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய ஆலோசனை என்பது அதன் பிரகாரம் தேவன் நம்மை நடத்தக்கூடிய வழியிலே ஒரு மகிமை முடிவிலே இருக்கிறது, ஏற்றுக்கொள்வீர் என்ற ஒரு நிச்சயத்தோடு இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்தை பாடினதாக நாம் வாசிக்க கேட்டோம். தன்னை தேவனுடைய ஆலோசனையின்படி நடத்தக்கூடிய இடத்திலே இந்த ஆசாப்பு தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலே இந்த சங்கீதம் இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் தேவனுடைய ஆலோசனை பிரகாரம் தேவன் நம்மை நடத்தும்படியாக இந்த ஆசாப்பை போல நாம் ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக நம்முடைய சொந்த ஆலோசனை, மனிதனுடைய ஆலோசனை, சாத்தானுடைய ஆலோசனை என்று தேவ ஆலோசனைக்கு எதிராக இந்த 3 ஆலோசனைகள் நம்முடைய நடைமுறை பழக்கத்திலே நாம் காண முடியும். தேவனுடைய ஆலோசனை என்பது ஒரு மகிமையை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். ஏதெனிலே சாத்தானின் ஆலோசனையை ஏவாள் கேட்டாள் என்றும், ஏவாளின் ஆலோசனையை ஆதாம் கேட்டான் என்றும், ஆதாம் தன்னுடைய ஆலோசனையிலே அவன் கட்டழிந்து போனான். எனவே சாத்தான் ஏவாளுக்கு ஆலோசனை கொடுத்து, ஏவாள் ஆதாமுக்கு ஆலோசனை கொடுத்து, ஒட்டுமொத்தமாக ஆதாம் தன்னுடைய ஆலோசனையிலே கேட்டழிந்தான் என்றுதான் தீர்ப்பு கொண்டு வரப்படுகிறதை நாம் படிக்கிறோம். நீ உன் மனைவியுடைய ஆலோசனையை கேட்டது என்ன, நீ ஒரு சர்ப்பத்துடைய ஆலோசனை கேட்டது என்ன என்று விசாரணையிலே தேவன் அவர்களோடு விசாரிக்கிறதாக 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆளுகை செய்யும் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். அதைத்தான் நீர் உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி
முடிவிலே நித்திய மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று ஆசாப் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனவே தேவனுடைய ஆலோசனை என்பது நமக்கு மிகவும் அவசியமானது. அவருடைய ஆலோசனைப்படிதான் நாம் நடக்க வேண்டும். அதுக்கு எதிராக பிசாசுடைய ஆலோசனையோ மனிதனுடைய ஆலோசனையோ நம்முடைய சொந்த ஆலோசனையோ நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி முழுமையான தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த ஆலோசனை என்பது நாம் தேவனிடத்தில் விசாரிக்கக்கூடிய இடத்தில் அது இருக்கிறது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பிள்ளைகள் கர்ப்பத்திலே மோதிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்றாள் என்று எழுதப்பட்டு, தேவன் இங்கு அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறாள். அதனுடைய காரணங்கள் என்ன, ஏன் அந்த பிள்ளைகள் வயிற்றுக்குள்ளே மோதிக்கொண்டிருக்கிறது என்ற ரகசியங்களை கூட ரெபேக்காளுக்கு தேவன் சொன்னதாக ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22, 23 தொடர்ச்சியான வசனங்களிலே நாம் காணலாம். எனவே தேவனுடைய ஆலோசனை என்பது தேவனிடத்தில் நாம் போய் விசாரிக்கக்கூடிய இடத்திலே தேவனுடைய ஆலோசனை இருக்கிறது. இது நடைமுறை வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம் தேவனிடத்திலே போய் விசாரித்து நான் அந்த ஆலோசனை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் என்பதற்கு ரெபேக்காள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாள். தாவீதும் கூட 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் தேவனிடத்திலே போய் விசாரித்தான். யூதா பட்டணத்தில் இருக்கலாமா என்ற விசாரணையிலே விசாரிக்கும் போது ஆண்டவர் எப்ரோனுக்கு போ என்று அங்கு சொல்லுகிறதை நாம் படிக்கலாம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனிடத்தில் போய் விசாரிக்கக்கூடிய அந்த ஒழுங்கை தாவீது வைத்திருந்ததாக தாவீதின் வாழ்க்கையிலே நாம் காண முடியும். யோசபாத்து ஆகாப்போடு யுத்தத்துக்கு போகிற நேரத்திலும் கூட விசாரிப்பதற்கு வேறு ஏதாவது ஆட்கள் இருக்கிறார்களா என்று 2 நாளாகும் 18ஆம் அதிகாரத்திலே யோசபாத் கேட்கிறார். 400 தீர்க்கதரிசிகள் ஆகாப்புக்கு ஆதரவாக அவனை அழிக்கக்கூடிய அளவிலே பொய்யின் ஆவியின் தீர்க்கதரிசிகளாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். ஆனால் மிகையா என்ற தீர்க்கதரிசி அங்கு சரியான தேவனுடைய வார்த்தையை ஆலோசனையை கொண்டு வருகிறதை நாம் படிக்கலாம். எனவே யோசபாத்து யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக தேவனுடைய ஆலோசனையை கேட்பதற்கு தீர்க்கதரிசிகளை அழைத்ததாக 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரத்திலே நாம் காணலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலும் கூட 12, 13 வசனங்களிலே இதே யோசபாத்து அங்கும் விசாரிக்கக்கூடிய அளவில் எலிசா அங்கு அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் படிக்கலாம். எனவே யோசபாத் ராஜாவும் தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேவனிடத்திலே விசாரிக்க போனான் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே நாம் இந்த ரெபேக்காளை போல, தாவீதை போல, இந்த யோசபாத் ராஜாவை போல நாம் தேவனுடைய ஆலோசனைக்கு தேவனிடத்திலே போய் நாம் விசாரித்து நம்முடைய காரியங்களிலே நடக்க வேண்டும் என்பதைத்தான் நீர் உடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே நித்திய மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று இங்கு சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒப்பு கொடுக்கிறதாக நாம் படிக்கிறோம். இந்த தாவீது இப்படியெல்லாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதன், எப்போதும் தேவனிடத்தில் விசாரிக்கக்கூடிய மனிதன். ஆனால் அவனையும் சாத்தான் ஏவினான் என்பது 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இஸ்ரவேலை தொகையிடும் தாவீதை சாத்தான் ஏவினான் என்பது நாம் எச்சரிப்பை அடையக்கூடிய வசனமாக இருக்கிறது. தேவனிடத்தில் எல்லா விஷயங்களையும் விசாரிக்கக்கூடிய இந்த தாவீதையே சாத்தான் ஏவுகிறான் என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்ரவேலை எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவனுடைய இருதயம் வாதித்தது. தேவனிடத்தில் விசாரிக்கக்கூடிய ஒரு தாவீது இந்த இடத்துல தேவனிடத்தில் ஒன்றை விசாரிக்காதபடி இஸ்ரவேலை எண்ணக்கூடிய அளவிலே சாத்தான் அவனை ஏவின இடத்திலே அவன் பல பிரச்சனைகளை சந்தித்தான். 70,000 பேர் அங்கு கொல்லப்பட்டார்கள். எனவே நான் தேவனுடைய கையில் விழுவேனாக, மனுஷனுடைய கையில் விழாதிருப்பேனாக என்று தாவீது சொல்லுகிறதுனாலே தாவீதுக்கு அங்கு இரக்கம் கிடைத்ததை வேதத்திலே நாம் படிக்கிறோம். எனவே பிசாசின் ஆலோசனை சாத்தான் தாவீதை ஏவினான் என்ற இடத்திலும் நாம் எவ்வளவுதான் ஆண்டவரிடத்திலே போய் விசாரித்து ஒரு வாழ்க்கையிலே இந்த ஒழுங்கை வைத்தாலும் கூட சாத்தான் நம்ம ஏவக்கூடிய இடத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு எச்சரிப்பாக திருஷ்டாந்தமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். ஆதியாகமும் 16ஆம் அதிகாரத்தில்
இங்கு சாராள் இந்த ஆகாரோடு சேர்ந்து பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும், என் குடும்பத்தை நான் கட்ட வேண்டும் என்ற இடத்துல ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதை நான் படிக்கணும். என் வேலைக்காரியோடு சேரும், இந்த அடிமை பெண்ணோடு சேரும் என்று சாராளுடைய ஆலோசனையை ஆபிரகாம் கேட்டான் என்று ஆதியாகமம் 16:2 எழுதப்பட்டிருக்கு. எனவே ஆபிரகாம் எவ்வளோ பெரிய ஆள், வாக்குத்தத்தம் முழுதும் ஆபிரகாமுக்கு இருக்கிறது. எனவே ஆபிரகாம் கூட மனித ஆலோசனையை கேட்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து அங்கு ஒரு சாபமான ஒரு அடிமைத்தனத்தின் சந்ததியை அவன் பெற்றெடுத்தான் என்பது வேதனையான காரியமாக இருக்கிறது. எனவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மனித ஆலோசனை கேட்ட இடத்திலும், தாவீதுடைய வாழ்க்கையிலே சாத்தான் அவனை ஏவினான் என்ற இடத்திலும், தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக தாவீது ஆபிரகாம் என்பவர்கள் எவ்வளவு பெரியவர்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று மத்தேயு 1 எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கில்லாடிகளையே சாத்தான் ஏவினான் என்றும் மனிதர்கள் ஆலோசனை கொடுத்தால் என்றும் ஆபிரகாம் தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் அதை திருஷ்டாந்தமாக நாம் எடுத்துக்கொண்டு நம்மை செயற்பழிந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை, இந்த ஆலோசனை எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் மிகவும் கருத்தாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல நான் தேவனிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும் என்பது முக்கியமான அனுபவங்களாக இருக்கிறது. லோத்து ஆபிரகாமோடு அழைக்கப்பட்டு வந்த இடத்திலே ஆபிரகாம் வேலைக்காரருக்கும் லோத்து வேலைக்காரர்களுக்கும் வாக்குவாதம் உண்டான இடத்துல இந்த ஆபிரகாம் அந்த லோத்துடைய சுவாதீன சித்தத்தையும் தெரிந்து கொள்ளுதலின் உரிமையும் அவன் கையிலே ஆபிரகாம் கொடுத்து விட்டான். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று, இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு போ என்று ஆபிரகாம் ஒன்று சொல்லாதபடி இந்த லோத்துடைய சுயாதீன சித்தமும் தெரிந்து கொள்ளுதலின் உரிமையும் ஆபிரகாம் தாம் எடுத்துக்கொள்ளாதபடி லோத்துடைய கையிலே கொடுத்ததாக நாம் படிக்கிறோம். எனவே இந்த லோத்துடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய சொந்த ஆலோசனை, தன்னுடைய சுயாதீன சித்தம், தானே அங்கு தெரிந்து கொள்கிற உரிமையை வைத்து கொண்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதம் குமாராவை தெரிந்து அவன் அழிவுக்குள் நஷ்டத்துக்குள் உட்படுத்த விட்டான். எனவே சொந்த ஆலோசனை நாமே நம்முடைய சுயாதீன சித்தத்திலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல ஆபிரகாமுடைய ஆலோசனைக்கு கேளாதபடி அவன் சுயாதீன சித்தத்தை தெரிந்து கொள்ளுதல் உரிமையை தானே எடுத்துக்கொண்ட இடத்துல அவன் பெரிய ஒரு நியாய தீர்ப்பை அழிவை சந்தித்தான் என்பதை தான் லோத்துடைய வாழ்க்கையிலேயே நாம் படிக்கிறோம். அழைக்கப்பட்ட இடத்திலே அவள் இணைந்து தான் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அங்கு சொந்த ஆலோசனை லோத்துக்குள்ளே இருந்தது. சுயாதீனமாக அவன் சோதம்குமாரா பட்டணத்தை அவன் தெரிந்து கொண்டான். யோனாவை நினைவைக்கு போக முடியாத கட்டளை கொடுக்கப்பட்ட இடத்துல தன்னுடைய சொந்த ஆலோசனை பிரகாரம் தர்சீசுக்கு கப்பல் ஏறி போனான் என்பதை நாம் படிக்கலாம். ஆண்டவர் நினைவைக்கு போக முடியாக சொல்லுகிறார். அதுதான் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வழிநடத்தல், தேவனுடைய நடத்திப்பு. ஆனால் அதை அவன் விட்டு தன்னுடைய சொந்த ஆலோசனை பிரகாரம் அவன் தர்சீசுக்கு கப்பலேற போனான். தன்னுடைய சுயாதீன சித்தத்தை, தன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் உரிமையை தானே செயல்பட்ட ஒரு சொந்த ஆலோசனைக்கு போனதுனால கப்பல் முழுவதும் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டதை நாம் படிக்கலாம். எனவே இதற்கு காரணம் யோனாவே என்பதை சீற்றின் மூலமாக அறிந்து கொண்ட இடத்துல அதையும் அவன் உண்மையை வெளியே சொன்ன இந்த ஆபத்து என் மூலமாக வந்தது. என்னிடத்தில் நீங்கள் கடலிலே போட்டு விட்டால் இந்த கொந்தளிப்பெல்லாம் அமர்ந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்து விடுவீர்கள் என்று யோனாவே அவர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததாக நாம் படிக்கிறோம். எனவே இது யோனாவுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரக்கூடிய அளவில் இருக்குது. சொந்த ஆலோசனை பிரகாரம், சொந்த சித்தத்தின் பிரகாரம் யோனா செயல்பட்டாலும் கூட அதிலே வரக்கூடிய பிரச்சனையிலே அவன் தன்னை உணர்ந்து என்னிடத்து கடலிலே போட்டு விடுங்கள், அப்போது உங்களுக்கு கொந்தளிப்பு இருக்காது, நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்திலே போய் சேர்வீர்கள். எனவே தன்னாலே இப்படிப்பட்ட ஒரு அழிவு வந்திருக்கிறதே என்பதை யோனா சரியாக உணர்ந்தான். அவன் என்ன பண்ண முடியும்? ஏனென்றால் கப்பலே அமிழ்ந்து விடும். எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு தான் காரணம் என்பதை முழுவதும் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு என்னை எடுத்து நீங்கள் கடலில் போட்டுருங்க,
என்று யோனா சொன்னதாக நான் படிக்கிறோம். எனவே அங்கு அந்த கப்பல்காரர்கள் பயந்த இடத்தில் தான் இருக்கிறார்கள். எப்படி இவனை தூக்கி கடலில் போடுறது, ஆண்டவரே இந்த இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமராதையும் என்ற இடத்துல பயந்த நிலையில்தான் அந்த யோனாவை எடுத்து கடலிலே போடுகிறார்கள். அந்த கப்பல்காரர்கள் இதோடு யோனா முடிந்தான் என்று தான் அவர்கள் அங்கு வேதனையோடு பிரயாணப்பட்டு போயிருப்பார்கள். ஆனால் யோனாவை விழுங்கும்படியாக தேவன் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் என்பதை நாம் படிக்கிறோம். நம்முடைய சொந்த சித்தமும் நம்முடைய சுயாதீனமும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் உரிமையும் தவறாக போகும்போது தேவன் தம்முடைய சித்தத்துக்கும் தம்முடைய ஆலோசனைக்கும் தம்முடைய வழிநடத்தலுக்கும் திருப்பத்துக்குள் யோனாவை கொண்டு வரக்கூடிய அளவிலே தேவன் செயல்பட்டதை நாம் படிக்கலாம். ஆபிரகாம் அங்கு லோத்தை திரும்ப கொண்டு வரக்கூடிய இடத்திலும் கூட இந்த லோத்துக்கு ஒரு திருப்பம் வரவில்லை. அதுதான் நீதிமானாக வாழ்ந்த அந்த லோத்து நஷ்டத்துக்குள் போனான் என்பதை நாம் படிக்கிறோம். ஆனால் யோனா அப்படி அல்ல. அவன் கடலுக்குள்ள கப்பலில் பிரயாணத்தில் ஒரு பெரிய திருப்பம் யோனாவுடைய வாழ்க்கையில் வந்ததை வேதத்திலே நாம் படிக்கிறோம். எனவே மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவன் அபயமிட்டு ஜெபம் பண்ணி திரும்ப நினைவேயிலே அவன் போய் பிரசங்கம் செய்யும்படியாக அந்த மீன் அந்த கரையிலே நினைவே பட்டணத்தின் கரையிலே போய் கக்கிற்று என்று எழுதப்பட்டு. எனவே தேவன் ஒரு மனிதனை தன்னுடைய விருப்பத்துக்கும் தன்னுடைய சித்தத்துக்கும் தன்னுடைய கிரியைகளுக்கும் அவர் வழிநடத்தக்கூடிய நல்ல வல்ல தேவனாக இருக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுத்த இடத்திலே ஒரு திருப்பம் யோனாவுக்கு வந்தாலும் யோனா வாழ்க்கை முழுமையாக ஒரு வாழ்க்கையாக இல்லை என்பதுதான் யோனாவை பற்றி தேவன் பரிதபிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. நினைவே ஜனங்களுக்காக தேவன் பரிதபிக்கக்கூடிய இடத்திலும் யோனாவுக்காகவும் தேவன் பரிதபித்தார். ஆனால் அதிலே பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. எனவே நாம் ஒவ்வொருவரையும் குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். நினைவையை குறித்து பரிதபிக்கிறார், யோனாவை குறித்து பரிதபிக்கிறார். ஆனால் நினைவே ஜனங்கள் பரிதபிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். யோனாவோ தான் பெற்ற ரட்சிப்பை தேவன் யோனாவை குறித்து பரிதபித்தாலும் இழந்து போகக்கூடிய இடத்தில் தான் இருந்தான் என்பதை நாம் படிக்கிறோம். எனவே இந்த காலை நேரத்திலே சாத்தானின் ஆலோசனை, மனித ஆலோசனை, நம்முடைய சொந்த ஆலோசனை என்ற இடத்திலே நமக்கு பெரிய பிரச்சனை ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொண்டு உடைய ஆலோசனை பிரகாரம் என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் ஆசாப் சங்கீதக்காரன் தன்னை ஒப்பு கொடுத்த இடத்திலே நாம் அனைவரும் இந்த காலை நேரத்திலே ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலோசனைகளை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பரிசேயர் வேத சாஸ்திரிகள் மோசேயின் மார்க்கத்தின் தலைவர்கள் இந்த யோவான் மூலமாக ஞானஸ்நானம் பெறாதபடி தங்களுக்கு கேடு உண்டாக்கும்படியாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இங்கு தேவனுடைய ஆலோசனை என்பது ஞானஸ்நானத்தோடு இணைத்து பேசப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது நாம் தேவனுடைய ஆலோசனை என்றால் நான் அவரிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும், அவர் என்ன சொல்லுகிறார் அதன் பிரகாரம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இங்கு புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலோசனை என்பது ஞானஸ்நானத்தின் உபதேசமாக இருக்கிறது. எனவே பரிசேயர்கள், வேத சாஸ்திரிகள், மோசே மார்க்கத்தின் தலைவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக்கும்படியாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். யூதேய தேசத்தில் இருக்கிற அனைவரும், எருசலேம் பட்டணத்தார் அனைவரும் யோவான் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட இடத்துல தலைவர்கள் தான் அங்கு ஞானஸ்நானம் பெறாதபடி தங்களுக்கு கேடு உண்டாக்கக்கூடிய அளவில் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இங்கு தேவனுடைய ஆலோசனை என்பது சட்டங்கள், ஒழுங்குகள் என்ற இடத்திலே இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்டதை அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எனவே இந்த தேவனுடைய ஆலோசனை என்பது இங்கு தேவனுடைய கட்டளை என்ற இடத்திலே இருக்கிறது. தெய்வ ஆலோசனை என்பது கட்டளை, சட்டங்கள், ஒழுங்குகள் என்ற இடத்துல நாம் காணலாம். எனவே அனைவரும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆலோசனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையிலே நாம் போய் அவரை விசாரிக்க வேண்டும். ஒரு நாள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நாம் நடக்க வேண்டும்
என்ற ஒரு கருத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இங்கு ஒட்டுமொத்தமாக தேவனுடைய ஆலோசனை என்பது அனைவரும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து தான் தேவனுடைய ஆலோசனை. எனவே யூதேய பட்டணத்தார், எருசலேம் பட்டணம் அனைவரும் ஞானஸ்நானம் எடுத்த இடத்துல மோசேயுடைய தலைவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடி தங்களுக்கு கேடு உண்டாக்கினார்கள் என்பதை நாம் படிக்கலாம். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதற்கேற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தான். இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை கொடுக்க கட்டளையிடுகிறார். எனவே இந்த ஞானஸ்நானம் என்பது யோவானுடைய ஞானஸ்நானமாகவும் இயேசு சொன்ன அப்போஸ்தலருடைய ஞானஸ்நானமாகவும் இருக்கிறது. இவைகள் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானமாகவும் பாவ மன்னிப்புக்கேற்ற ஞானஸ்நானமாகவும் இருக்கிறது. இது தேவனுடைய ஆலோசனை என்ற வார்த்தையிலே இணைக்கப்பட்டு இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் அது தேவனுடைய ஆலோசனை என்று எழுதப்பட்டிருக்கிறது? இது மனுஷரால் உண்டானதா தேவனால் உண்டானதா என்ற கேள்வியை ஆண்டவர் யூதரிடத்திலே கேட்கும்போது 2 கேள்விகளிலும் தங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டதாக நாம் படிக்கிறோம். எனவே தான் அந்த ஆலோசனை என்ற வார்த்தை அந்த இடத்திலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனை. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்டதை அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எனவே தேவனுடைய ஆலோசனை என்பது இங்கு உபதேசமாகவும் உபதேச சட்டங்களாகவும் இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தபடினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த ஞானஸ்நானம் என்பது உபதேசமாகவும் உபதேச சட்டமாகவும் இருக்கிறது. 2 பகுதியிலே 2 கருத்திலே அதை நாம் இணைத்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் உபதேசமாகவும் உபதேச சட்டமாகவும் இருக்கிறது. நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை உபதேசம் பண்ணுங்கள். அது உபதேசம் என்ற இடத்திலும் உபதேச சட்டம் என்ற இடத்திலும் இருக்கிறது. எனவே ஞானஸ்நானம் என்பது ஒரு சட்டம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பாவ மன்னிப்புக்கென்று நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலும் கூட விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானத்தை பெற்றால்தான் நாம் இந்த ரட்சிப்பை நாம் தொடர முடியும். இல்லை என்றால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்ற சட்டம் இருக்கிறதே. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான் என்ற ரட்சிப்பை ஆண்டவர் தொடருகிறார். அந்த ரட்சிப்பை தொடரக்கூடிய இடத்திலே அப்படி ஞானஸ்நானம் பெறாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்ற சட்டம் தான் நமக்கு இங்கு முக்கியமாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய ஆலோசனை. எனவே அந்த சட்டம் என்பதும் உபதேசம் என்பதும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அங்கு உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மனித ஆலோசனையும் சொந்த ஆலோசனையும் பிசாசின் ஆலோசனையும் நம்முடைய வாழ்க்கையை கேடுக்குள் போகக்கூடிய அளவிலே நாம் அநேக திருஷ்டாந்தங்களை நாம் கண்டோம். புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலோசனை அம்சத்தையும் உபதேச சட்டங்களையும் காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டின் தேவனுடைய பிள்ளைகளை நாம் உபதேச சட்டங்கள் ஒழுங்குகளுக்குள் உபதேசத்தை நாம் கேட்டு நடைமுறை வாழ்க்கையிலே கொண்டு வருவதுதான் நமக்கு ரட்சிப்பு. இல்லை என்றால் ஆக்கினை. எனவே உபதேச சட்டத்துக்குள் நாம் இருக்கிறோமா? முறைமைக்குள் நாம் இருக்கிறோமா? அந்த உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நடைமுறை வாழ்க்கையிலே நாம் செயலுக்குள் கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா என்பதில் தான் நம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்ற இடத்திலே அந்த வாக்குத்தத்தங்களை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும் நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த முறைமைக்குள் இல்லாதவர்களோடு கூட நீங்கள் கலக்க வேண்டாம் என்று பவுல் தெசலோனிக்கர் சொல்லுங்க. முறைமை என்பது ஒழுங்குகள். தேவன் சபையிலே நமக்கு ஏற்படுத்தின ஒழுங்குகள். அந்த ஒழுங்குக்குள் சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்தில் தான் நாம் உபதேசத்தை நடைமுறை வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும். உபதேசத்தை மாத்திரம் நாம் கேட்டு நடப்பதல்ல.
அதற்கு மேலாக ஒரு உபதேச சட்டம் இருக்கிறது. எனவே ஒரு ஒழுங்கு முறைமைக்குள்ளே அதற்கு கீழாக இருக்கக்கூடிய சட்டத்துக்குள்ளும் அதுக்கு கீழாக இருக்கக்கூடிய உபதேசத்துக்குள்ளும் மாற வேண்டும் என்பதை இங்கு ஆலோசனை என்பது 3 பகுதிகளாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிலர் அந்த ஒழுங்குக்குள்ளே இருக்க மாட்டார்கள். சிலருடைய வாழ்க்கை சட்டங்களுக்குள்ளே இருக்காது. ஆனால் உபதேசத்தை கேட்பார்கள், ஆனால் சட்டத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க, ஒழுங்குக்குள்ளே இருக்க மாட்டார்கள். ஆகவே சட்டத்திட்ட ஒழுங்குகள் என்பது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே தம்முடைய மாம்சத்தினாலே சட்டத்திட்ட ஒழுங்குகளை அவர் முறியடித்தார் என்று எழுதப்பட்டது. சட்டத்திட்ட ஒழுங்குகள். எனவே நியாயப்பிரமாணத்திலும் சட்டத்திட்ட ஒழுங்குகள் இருக்கிறது. அதை தம்முடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே ஆண்டவர் முறியடித்து ஒப்புரவாக்கினார் என்பதை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15-16 வசனங்களிலே நாம் அடைக்கிறோம். எனவே சட்டங்கள் ஒழுங்குகள் என்பது ரெண்டும் இணைந்தது. அதில்தான் அந்த நியாயப்பிரமாணம் உங்களுக்கு கொடுக்குது. நியாயப்பிரமாணம் என்பது போதனை. ஆனால் நியாயப்பிரமாண போதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு ஒழுங்கும் இருக்கிறது, சட்டமும் இருக்கிறது. சட்டத்திட்ட ஒழுங்குகளை தம்முடைய மாம்சத்தினாலே முறியடித்து அவளை ஒப்புரவாக்கி மெல்கிசதேக்கின் முறைமைக்குள் ஒழுங்குக்குள் உபதேசமாகிய சட்டங்களுக்குள்ளும் உபதேசங்களுக்குள்ளும் தேவன் புதிய ஏற்பாடு சபையை கொண்டு வந்தார் என்பதுதான் தேவனுடைய ஆலோசனை. எனவே நம்முடைய ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்ற ஆசாப்பின் வாக்கு தத்தங்களுக்கு இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். ஆதாம் ஏவாளை போல சாத்தான் ஆலோசனையிலும் மனத ஆலோசனையிலும் தன் சொந்த ஆலோசனையிலும் கெட்டுப்போகாதபடி ஏவாள் சாத்தானுடைய ஆலோசனை கேட்டாள், ஆதாம் ஏவாளுடைய ஆலோசனை கேட்டாள். ஆதாமோ தன்னுடைய சொந்த ஆலோசனை பிரகாரம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி மீறுதல் மூலமாக முழு மனுக்குலத்துக்கும் சாபத்தையும் ஆக்கினையும் கொண்டு வரக்கூடிய அளவிலே அவன்தான் காரணமாக இருந்தான் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். தாவீதையே சாத்தான் ஏவினான் என்பது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. ஆபிரகாமையே மனித ஆலோசனைகள் போனானே என்பது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரன் இயேசு என்று சொன்னாலும் அவர்களையும் சாத்தான் விட்ட பாடில்லை, அவங்களையும் மனிதர்கள் விட்ட பாடில்லை என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். எனவே லோத்து தன் சுவாதீன சித்தத்தை தெரிந்து உரிமையும் துர்ப்பிரயோகம் செய்ததினாலே தவறாக பயன்படுத்தி அவன் ஆக்கினைக்குள் போனான். யோனா தன்னுடைய சுவாதீன சித்தம் தெரிந்து கொள்ளும் உரிமையை அவன் கீழ்ப்படியாமைக்குள்ளே மீறுதலுக்குள் கொண்டு வந்தான். நினைவேக்கு போகக்கூடிய இடத்திலே தர்சீசுக்கு சென்றான் என்பது அவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவனுடைய சுவாதீன சித்தம். ஆனால் தேவன் அவனை சரியான இடத்தில் கொண்டு வந்து செயல்பட்டாலும் கூட அந்த வாழ்க்கை முழுமையாக இல்லாத இடத்திலே தோல்வியாகவே முடிந்தது என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளும். எனவே இந்த காலை நேரத்திலே ரெபெக்காளை போல நாம் தேவனிடத்தில் விசாரிக்க போம். தாவீதை போல எல்லா பக்கங்களிலும் நாம் தேவனிடத்தில் விசாரிப்போம். யோசபாத்து தவறான ஐக்கியத்துக்குள் போனாலும் கூட அவன் தேவனிடத்தில் விசாரிக்கக்கூடிய ஒரு ஒழுங்கை, ஒரு சட்டத்தை வைத்திருந்தான் என்பதை தான் வேதத்திலே நான் படிக்கிறோம். பரிசேயர்கள், வேத சாஸ்திரிகள் அங்கு யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்நானம் பெறாதபடி தங்களுக்கு கேடு உண்டாக்கும்படியாக இவருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். நீருடைய ஆலோசனைப்படி இதை நடத்தி முடிவிலே நித்திய மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்ற வாக்கு தத்துவத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே இந்த வாக்கு தத்துவங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசாப் 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் நீருடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவிலே நித்திய மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்ற ஒரு தைரியமான, முழு நிச்சயமான, நம்பிக்கையான வார்த்தையை அறிக்கையற்ற இடத்துல முடிவிலே ஒரு மகிமை அவனுக்கு நிச்சயம் இருக்கிறது என்ற நிச்சயத்தோடு ஒரு ஆலோசனைக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்த இடத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே ஏவாள் சாத்தான் ஆலோசனையும் ஆதாம் ஏவாள் ஆலோசனையும் ஆதாம் தன்னுடைய ஆலோசனை பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தின இடத்திலே அதை நாங்கள் திருஷ்டாந்தமாக எடுத்துக்கொள்கிறோம். தாவீதை சாத்தான் ஏவினான் என்பதும் ஆபிரகாம் மனுஷ ஆலோசனைக்கு போனான் என்பதும் எவ்வளவு நாங்கள் எச்சரிப்பை பெற்றுக்கொள்கிற இடத்தில் இருக்கிறது.
லோத்து மூலமாக எங்களுடைய சுயாதீன சித்தத்திலும் தெரிந்து கொள்ளுதல் உரிமையிலும் நாங்கள் நியாயத்தீர்ப்புகள் போகாதபடி, யோனா தன்னுடைய தெரிந்துகளின் உரிமையை சுயாதீன சித்தத்தின் மூலமாக அவன் நஷ்டத்துக்குள் போன இடத்தில் போகாதபடி, ரெபெக்காளை போல முடித்தில் விசாரிக்கும்படியாக, தாவீதை போல யோசபாத்தை போல முடித்தில் விசாரிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேதபாரகரும் பரிசேயரும் தேவனுடைய ஆலோசனையை தள்ளி தங்களுக்கு கேடு உண்டாக்குற இடத்திலே, தேவனுடைய ஒழுங்குகள், சட்டங்கள், உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாத இடத்திலே, அவளுக்கு நியாயத்தீர்ப்பு வந்த இடத்திலே நாங்கள் உம்முடைய ஒழுங்குகள், உம்முடைய சட்டங்கள், உம்முடைய உபதேசங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நன்றி நூத்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் எப்போதுக்கும் கூட இருப்பதாக. ஆமென். அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன்னை மாத்திரம் உம் அன்பு கீடேதும் உண்டோ, ஆசையுந்தன்னை மாத்திரம் உம் அன்பு கீடேதும் உண்டோ. தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மை நம்பினோர் வெற்றியே போனதில்லை, உம்மை நம்பினோர் வெற்றியே போனதில்லை. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன்னில் மாத்திரம் உம் அன்பு கீடேதும் உண்டோ, ஆசையுந்தன்னில் மாத்திரம் உம் அன்பு கீடேதும் உண்டோ. நேசக்கொடி எந்தன் மேலே வீசி பாசமாய் பறந்திடுதே, நேசக்கொடி எந்தன் மேலே வீசி பாசமாய் பறந்திடுதே, நீசன் என்னையும் பேர் சொல்லி அழைத்தீரன்றோ, நீசன் என்னையும் பேர் சொல்லி அழைத்தீரன்றோ, நித்தம் கிருபையினால் மூடி சூட்டிடுவீர், நித்தம் கிருபையினால் மூடி சூட்டிடுவீர். அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன்னில் மாத்திரம் உம் அன்பு கீடேதும் உண்டோ, ஆசையுந்தன்னில் மாத்திரம் உம் அன்பு கீடேதும் உண்டோ. உலகிலுள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே, உலகிலுள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே, உந்தன் வல்லமையால் ஜெயம் பெற்றிடுவேன், உந்தன் வல்லமையால் ஜெயம் பெற்றிடுவேன், கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடேனே, கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடேனே. அதிசயமான தேவனே, ஆலோசனை
அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன் மேல் மாத்திரம், உம் அன்பு கீடேதும் உண்டோ, ஆசையுந்தன் மேல் மாத்திரம், உம் அன்பு கீடேதும் உண்டோ. உயவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தே, உயவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தே, உங்கள் மனதின்படி என்னை வணைந்திடுமே, உங்கள் மனதின்படி என்னை வணைந்திடுமே, எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ, எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன் மேல் மாத்திரம், உம் அன்பு கீடேதும் உண்டோ, ஆசையுந்தன் மேல் மாத்திரம், உம் அன்பு கீடேதும் உண்டோ. சீயோனில் வாசம் செய்யும் எந்தன் இயேசுவை அடைந்திடவே, சீயோனில் வாசம் செய்யும் எந்தன் இயேசுவை அடைந்திடவே, ஆசையாய் இலக்கை நோக்கி ஓடிடுவேன், ஆசையாய் இலக்கை நோக்கி ஓடிடுவேன், வேகம் பந்தய பொருளை பெற்றிடுவேன், வேகம் பந்தய பொருளை பெற்றிடுவேன். அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன் மேல் மாத்திரம், உம் அன்பு கீழ்